தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய கல்வி வாரியம் தனது பாடத்திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2023 ஆகிய வழிகாட்டுதல்களின்படி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கல்வி விதிமுறைகள் ஜூலை 1 முதல் அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளது. அதன்படி மாணவர்கள் படிக்கும் 3 மொழிகளில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நிபந்தனை. ஆங்கிலம் போன்ற வெளிநாட்டு மொழிகளை தேர்ந்தெடுக்க விரும்பும் மாணவர்கள் அதை 3வது அல்லது கூடுதல் 4வது மொழியாக மட்டுமே தேர்வு செய்ய முடியும். இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் பன்மொழி திறனை வளர்த்துக் கொள்ளவும் இந்திய மொழிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் மொழி சேர்க்கப்படுவதால் மாணவர்களுக்கு தேர்வு சுமை ஏற்படுவதை தவிர்க்க சிபிஎஸ்இ நிர்வாகம் முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3வது மொழிக்கு எழுத்துப்பூர்வமான பொதுத் தேர்வு இருக்காது. இந்த 3வது மொழிக்கான மதிப்பெண்கள் அனைத்தும் பள்ளி அளவிலேயே அகமதிப்பீடு எனப்படும் இன்டர்னல் முறையில் வழங்கப்படும். ஆனாலும் இறுதி சான்றிதழை பெற இந்த 3வது மொழியில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். 3 மொழிகள் கட்டாயமாக்கப்படுவதால் பள்ளிகளில் மொழி ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் தகுதியான மொழி ஆசிரியர்களை கொண்டு பாடங்களை நடத்த தேவையான ஏற்பாடுகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது. மேலும் புதிய பாடத்திட்டங்கள் தயாராகும் வரை 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்காலிகமாக 6ஆம் வகுப்பு அளவிலான மொழி பாட புத்தகங்களை பயன்படுத்தலாம் என்றும் வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது.